السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் அவன் நம்மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கொரோனாவினுடைய பரவல் திரும்ப ஏற்பட்டிருப்பதின் காரணமாக வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் வழிபாட்டு தலங்களை திறக்கக்கூடாது என்கிற அரசின் உத்தரவின் காரணமாக நாம் இப்படி ஒரு சூழ்நிலையிலே அமர்ந்திருக்கிறோம். இன்னும் 2 நாட்களில் நாம் வாழுகிற இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. வெள்ளையர்கள் நமது நாட்டை அடிமைப்படுத்தினார்கள். அவர்கள் நினைத்த சட்டங்களை நம்மீது திணித்தார்கள். நம்மீது கொடுமையான வரிகளை போட்டார்கள். மக்களை அடக்குமுறைக்கு ஆளாக்கினார்கள். அவர்களுக்கு எதிராக பேசினாலே அதற்காக தேச துரோக சட்டங்களை எல்லாம் போட்டு ஆயிரக்கணக்கான அன்றைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தியாகத்தின் காரணமாக பல லட்சக்கணக்கானவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து முழு இந்தியா முழுவதும் அவர்களுக்கு எதிரான ஒரு பெரும் எதிர்ப்பு அலை கிளம்பியதன் காரணமாக இந்திய நாட்டில் அவர்களால் இருக்க முடியாமல் நம்மிடம் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். எதற்காக அவர்களிடத்தில் நாம் சுதந்திரத்தை கேட்டோம்? எங்களை நாங்களே ஆண்டு கொள்கிறோம் என்பதற்கான சுதந்திரத்தை ஏன் கேட்டோம் என்று அந்த வரலாற்றின் பக்கம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இதே நாளில், இதே நேரத்தில் நாம் இனி ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு தயாராக வேண்டிய சூழ்நிலை, அது நம்முடைய காலத்தில் வரலாம் அல்லது நம்முடைய தலைமுறைகளின் காலத்தில் வரலாம். நிச்சயம் இன்னொரு சுதந்திர போராட்டம் இந்தியாவில் நடக்கும் என்கிற சூழ்நிலை நோக்கி தள்ளப்படுகிறது. ஏன் இந்த வார்த்தையை நான் உறுதியாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், வெள்ளையர்களை எதிர்த்து என்னவெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எதையெல்லாம் எதிர்த்து போராடினார்களோ அதைவிட பன்மடங்கு நம் மீது திணிக்கப்படுகிறது. வெள்ளையர்கள் நினைத்தால் எந்த சட்டத்தையும் நம் மீது திணிப்பார்கள். நம்ம கிட்ட அனுமதி கேட்க மாட்டாங்க, நம்ம கிட்ட ஒப்புதல் கேட்க மாட்டார்கள். மக்களின் கருத்தை அவர்கள் கேட்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. அதைத்தான் நாம் எதிர்த்தோம். ஒரு சட்டத்தை போடும் போது அது மக்களுடைய உணர்வுகளை பாதிக்கிறதா, மக்களுக்கு அது பாதிப்பை தருகிறதா என்பதை கூட கவனிக்காமல் தனக்கு வசதி என்பதற்காக சட்டத்தை மக்கள் மீது திணிக்கிற அந்த போக்கைத்தான் கடுமையாக எதிர்க்க வேண்டியிருந்தது. எங்களுக்கு சுதந்திரம் கொடு என்று கேட்பதற்கான காரணம் என்ன? எங்களை நாங்கள் ஆண்டு கொள்கிறோம். அதற்கான அர்த்தம் என்ன? எங்களுக்கு எது தேவை, எது தேவையில்லை, எங்களுடைய மக்களுக்கு எது வேண்டும், எது வேண்டாம் என்பதை நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம். அது மக்களுக்காக எழுப்பப்பட்ட ஒரு குரல். அது வெள்ளையர்களை பொறுத்தவரையிலே மக்களுக்கான ஆட்சி அல்லது, அது அவர்களுக்கான ஆட்சி. அவர்களுக்கு தேவையான எது வேண்டுமானாலும் இங்கே செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை எதிர்த்துத்தான் மிகப்பெரிய போராட்டங்கள்,
போராட்டம் என்று சொன்னால் ஓராண்டு ஈராண்டு அல்ல, ஒரு நூற்றாண்டு அந்த போராட்டம் நடந்திருக்கிறது. ஒரு நூற்றாண்டையும் கடந்து அந்த போராட்டம், வெள்ளையர்களை எதிர்த்த போராட்டம் நடந்திருக்கிறது. ஆரம்ப காலத்திலே மன்னர்களாக எதிர்த்து கொண்டிருந்தார்கள். திப்பு சுல்தான் இந்த மாதிரி பல மன்னர்களுடைய வரலாறை கேட்கும் போது அந்த மன்னர்கள் அவர்களை எதிர்த்து போராடினார்கள். எல்லா மன்னர்களும் ஒழிக்கப்பட்ட பிறகு மக்கள் அந்த களத்திற்கு வந்தார்கள். அப்ப எல்லா மக்களும் அந்த களத்திற்கு வந்த பிறகுதான் அவர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடினார்கள். அப்ப நாம கேட்டு பெற்ற இந்த சுதந்திரம், போராடி பெற்ற இந்த சுதந்திரம் இன்றைக்கு எந்த அளவில் நிற்கிறது என்ற அந்த கேள்வியை நாம் இந்த நேரத்தில் எழுப்பி பார்க்க வேண்டும். அதே போல இந்த சுதந்திரத்திற்காக போராடிய உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வரலாறு முழுமையாக இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால், ஆங்காங்கே முகம் காட்டியவர்கள் பெரும் வீரர்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை காட்டிக் கொடுத்தவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த, பொருளாதாரத்தை, உயிரை தியாகம் செய்த பல நூறு வீரர்கள், பல்லாயிரம் வீரர்களுடைய வரலாறு முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி மறைக்கப்பட்ட வீரர்களுடைய வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் அது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய வரலாறாக மட்டுமே இருக்கிறது. மற்ற எல்லோருடைய வரலாறு பேசப்படுகிறது. முஸ்லிம்கள் தான் இந்த நாட்டின் விடுதலைக்கான அச்சாணி என்று சொல்லலாம். இந்த நாட்டினுடைய விடுதலையில் மிக பெரும் பங்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால், குஷ்வந்த் சிங் என்கிற ஒரு மிக பெரும் எழுத்தாளர் அகில இந்திய அளவில் அவர் சொல்லுகிறார், ஒரு பர்சன்டேஜ் போட்டு பார்த்தோம்னா இந்தியாவில் முஸ்லிம்களுடைய பர்சன்டேஜ், அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்ட பர்சன்டேஜ், இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களுடைய அந்த அளவை விடவும் சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தது. அதாவது உதாரணத்திற்கு இந்தியாவில் 100க்கு 20 பேர் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. விடுதலை போராட்டத்தில் 20 பேர் இல்ல, 40 பேர் இருந்தாங்க, 50 பேர் இருந்தாங்க. ஒரு போராட்டத்தில் 100 பேர் பங்கெடுக்கிறார்கள் என்றால் அங்கே 20 முஸ்லிம்கள் கிடையாது, 40-50 முஸ்லிம்கள் இருப்பார்கள், பிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீதி இருப்பாங்க என்று அவர் அதை சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, முஸ்லிம்கள் தங்களுடைய சதவீதத்தை விடவும் கூடுதலாக அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரும் தியாகத்திற்கு பின்னர் தான் இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. கிடைத்த இந்த சுதந்திரம் இன்று முழுமையாக ஆட்சியாளர்களால் பாதுகாக்கப்படுகிறதா? அந்த சுதந்திரத்தை நாம் முழுமையாக அனுபவிக்க முடிகிறதா என்று கேட்டால் இல்லை. வெள்ளையர்களுடைய ஆட்சி திரும்ப இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. வெள்ளையர்களுடைய ஆட்சினா என்னது? மக்கள் கருத்தை கேட்க மாட்டோம், மக்களுடைய விருப்பத்தை பார்க்க மாட்டோம், எங்களுக்கு அது வசதி. அந்த நிலை இங்கே திரும்பி கொண்டிருப்பதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இன்று சமீப காலங்களில் இந்தியாவில் பல பேர் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டிருக்கிறது. எதற்காக? இந்த தேசத்திற்கு எதிராக, இந்த நாட்டிற்கு எதிராக அந்நிய சக்திகளோடு ஏதேனும் கூட்டு வைத்திருந்தார்களா? அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு கிடையாது. இந்த நாட்டின் மீது ஏதேனும் தாக்குதல் தொடுப்பதற்கு அவர்கள் முயன்றார்களா, திட்டமிட்டார்களா? இல்லை. வேறு என்னதான் சொன்னா? ஒருவரை தேச துரோக வழக்கில் கைது செய்கிறார்கள், நீதிமன்றத்திற்கு வழக்கு போய் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அந்த வழக்கிற்கான காரணம் என்ன? அவர் கோமியத்தை பற்றி விமர்சித்தார். கொரோனா வந்த காலத்துல கோமியத்தை குடிச்சா போயிடும், கொரோனா போயிடும் குளிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இதை ஒருவர் விமர்சிக்கிறார். இந்த கோமியத்தை குடிச்சா கொரோனா போயிடும் சொல்றீங்களா, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டார். இதை கேட்டதற்காக தேச துரோக வழக்கு, யோசிச்சு பாருங்க, போடப்பட்டது. அதே போல லட்சத்தீவுகளில் அந்த மக்கள் இத்துணை சுதந்திரம் பெற்ற இத்துணை ஆண்டுகளில் நிம்மதியான ஒரு பிரதேசம் என்று சொன்னால் லட்சத்தீவுகள் தான். அந்த தீவுகள் இன்னும் சொல்ல போனா நாம திரைக்கதைகள்ல பாக்குற மாதிரி குற்றமே நடக்காத, போலீஸ் ஸ்டேஷனே இல்லாத ஊர் சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஒரு தீவு அது. அங்கே குற்றங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான அமைதியான அந்த தீவுல இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசினுடைய, பாசிச அரசினுடைய ஒரு அதிகாரி போய் உட்கார்ந்துக்கிட்டு அதை இதையும் சொல்றான். அதை விமர்சித்ததற்காக, அந்த அதிகாரியை விமர்சித்ததற்காக தேச துரோக வழக்கு. அப்ப எந்த நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். அதே போல ஜார்க்கண்ட்ல இது போன்ற மாநிலங்கள்ல பழங்குடி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள்.
பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி பாதிக்கப்படுவோருக்காக களத்தில் நின்று போராடுகிற அந்த போராளிகள் இன்றைக்கு தேச துரோக வழக்கில் உள்ளே இருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு வழக்கில் உள்ளே போய்த்தான் சமீபத்தில் இறந்து போனார். ஸ்டேன் சாமி என்கிற ஒரு போராளி இறந்து போனார். அந்த வரலாறு, அந்த செய்தி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அவர் முதுமையின் காரணமாக கைகளில் நடுக்கம், தண்ணீரை எடுத்து கூட குடிக்க முடியாத அந்த முதுமையின் காரணமாக ஒரு உறிஞ்சு குழல், ஒரு ஸ்டாக்குடன் கேட்டது கூட தரமாட்டோம் என்று சிறையில் அவர் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இவர் என்ன குற்றம் செய்தார்? அவர் என்ன தேச துரோகத்தை செய்து விட்டார்? போராடினார் மக்களுக்காக. மக்களுக்காக போராடினால், அரசின் சட்டங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால், அரசை விமர்சித்தால் அது இன்றைக்கு தேச துரோகமாக வர்ணிக்கப்படுகிறது. யோசித்து பாருங்கள். நாடாளுமன்றத்தில் இந்திய தலைவர்கள், இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் உளவு பார்க்கப்பட்டார்கள். பெகாசஸ் என்கிற ஒரு இஸ்ரேலிய நிறுவனத்தினுடைய அந்த செயலி ஆப்பு மூலமாக உளவு பார்க்கப்பட்டார்கள் என்கிற பிரச்சனை நாடாளுமன்றத்தில் வெடிக்கிறது. நாடாளுமன்றம் முடங்குகிறது. இதற்கு என்ன சொல்லப்படுகிறது? தேச துரோகிகள். இப்ப இதற்கு முன்னால் நாடாளுமன்றம் முடங்கியதே கிடையாதா? இதே இந்த பாசிசவாதிகள் எதிர்கட்சியா இருந்தப்போ எத்துணை முறை பாராளுமன்றத்தை முடக்கி இருக்கிறார்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்காக. ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக முடக்கப்படும் பொழுது தேச துரோகிகள் என்று எம்பிக்கள் சொல்லப்படுகிறார்கள். ஒட்டுமொத்த எதிர்கட்சி எம்பிக்களும் தேச துரோகிகளாக சித்தரிக்கப்படுகிற ஒரு நிலை. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்குள்ள இந்த தேச துரோகின்னு யாரை பார்த்து சொல்றாங்க என்று நீங்கள் இந்த சம்பவங்களை மனதில் வைத்துக் கொண்டு சுதந்திர போராட்ட காலத்தில் வெள்ளையர்கள் யாரை தேச துரோகிகள் என்றார்கள், ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள், வித்தியாசம் இருக்காது. அப்ப இன்னைக்கு போடப்படுகிற இந்த தேச துரோக வழக்குகள் நீதிமன்றத்தில் தண்டனை பெறுகிற விகிதம் மிக மிக குறைவு. விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஒரு சில ஆண்டுகளில் குற்றவாளிகள் என்று விடுதலை செய்யப்பட்டு விடுகிறார்கள். அது அவனுக்கு தெரியும், அரசுக்கும் தெரியும், வழக்கு போறவனுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் மீது தேச துரோகி என்கிற ஒரு பட்டத்தை சுமத்தி விட வேண்டும். அப்போ அந்த வெள்ளையர்கள் காலத்தில் எதை எதிர்த்து எதற்காக நாம் போராடினோமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நம் மீது திரும்பிக் கொண்டுதான் இருக்கிறது. காஷ்மீர் மூன்றாக பிரிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டது. காஷ்மீர் என்கிற ஒரு அழகான தேசம் சிதைக்கப்படுகிறது. அது அந்த மக்களின் கருத்தை கேட்கப்பட்டதா? சட்டப்படி கேட்கணும். இன்னைக்கு உள்ள அகில இந்தியாவில் உள்ள சட்டப்படி ஒரு மாநிலத்தை இரண்டாக பிரிப்பதாக இருந்தால், அல்லது ஒரு மாநிலத்தின் ஒரு பகுதியை இன்னொரு பகுதியோடு சேர்ப்பதாக இருந்தால், அந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையில் விவாதம் நடத்தப்பட வேண்டும். தீர்மானம் நிறைவேற்றாங்க, அதை ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கல. இரண்டாவது, அந்த மாநிலத்தின் சட்டப்பேரவையில் விவாதம் நடத்தப்பட வேண்டும். இது இன்னைக்குள்ள சட்டம், இன்னைக்குதான் சட்டம். சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இன்று வரை ஒரு மாநிலத்தை பிரிப்பதாக இருந்தால் அதற்கான சட்டம் என்ன? இந்த மாநிலத்தை பிரிக்கலாமா வேண்டாமா? அது மக்களின் கருத்தாக சட்டமன்றத்தில் அதற்கான விவாதம் நடத்தப்பட வேண்டும். காஷ்மீர்ல அப்படி ஒரு வாய்ப்பு தரப்பட்டதா? காஷ்மீரை மூணா பிரிக்கிறோம், உங்க சட்டப்பேரவை என்ன சொல்லுகிறது, உங்கள் மக்களின் கருத்தாக அதை சொல்லுங்கள் என்று ஒரு கருத்தை கேட்பதற்கான வாய்ப்பு குறைந்தபட்சம் தரப்பட்டதா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே எப்பேற்பட்ட ஒரு சர்வாதிகாரம் பயன்படுத்தப்பட்டது. போராடுவார்கள் என்பதற்காக போராடவில்லை, போராடிவிடக் கூடாது என்பதற்காக வீட்டு சிறையிலே அங்குள்ள அரசியல் தலைவர்கள் வைக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், இந்த பாசிசவாதிகளோடு கூட்டு சேர்ந்து ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் உட்பட, அந்த முதலமைச்சரும் அப்போ கரண்ட்ல முதலமைச்சரா இருக்கிறார், அவங்களும் தான் அவங்க இவங்களோட சேர்ந்த கூட்டு வச்சிருக்கிறாங்க என்ற அளவிற்கு அங்கே சர்வாதிகாரம் வலிமையாக திணிக்கப்பட்டதை பார்க்கிறோம். வெள்ளக்காரன் இதை விட மோசமான செஞ்சிடலாங்க. அப்ப யாரை எதற்காக நாம இதையெல்லாம் கேட்டு நம்ம பெற்றோமோ, இன்றைக்கு அந்த அரசுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லிவிட்டால் தேச துரோகம் என்று சொல்லப்படுகிறது. இது வலிந்து திணிக்கப்பட்டு இந்திய நாட்டின் பல குடிமக்கள் இன்றைக்கு தேச துரோகிகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் சட்டத்தின் பார்வையில். அது மட்டுமா, வெள்ளையர்களுடைய ஆட்சியிலே இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, கருத்து சுதந்திரத்திற்கு தடை. வெள்ளையர்களை எதிர்த்து கருத்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது.
அப்படி சொல்லப்படுகிற கருத்து யாரையேனும் வெள்ளையர்கள் மீது ஒரு கடுமையான வார்த்தைகள் இருந்து விட்டால், கடுமையான வார்த்தை இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, விமர்சித்து விட்டால் அந்த விமர்சனமே அவர்களுக்கு பெரும் தண்டனையை பெற்று தரக்கூடும் என்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு கருத்து சுதந்திரம் நசுக்கப்பட்டது. வெள்ளையர்கள் ஆட்சியில் கருத்து சுதந்திரம் நசுக்கப்பட்டது. இன்னைக்கு என்ன நிலைமை நமக்கு நன்றாக தெரியும். எல்லா மீடியாக்களையும் விலைக்கு வாங்குவார்கள், விலைக்கு வராவிட்டால் பணிய வைப்பார்கள். நடக்குதா இல்லையா? சமீபத்தில் அந்த பாசிச கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஒரு புதிய சங்கி பேசும்போது என்ன சொல்லுகிறார்? அவர் சின்ன சங்கின்னு சொல்றாங்க. என்ன சொல்லுகிறார்? கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டில் 6 மாசத்துல பத்திரிக்கை நம்ம கைக்குள்ள வந்துடும். எப்படா வரும்? ஒண்ணு விலைக்கு வாங்கணும் அல்லது அதை மிரட்டி பணிய வைக்கணும். இந்த ரெண்டை தவிர ஏற்கனவே தமிழ்நாட்டு பத்திரிக்கை முழுசா வேலை போயிட்டான், அது பத்தலைங்கிறான். ஒரு பத்திரிகையாளர் என்ன சொல்றாருன்னா, வளைஞ்சு கொடுத்தா போதலைங்கிறான், முதுக உடைக்கணுங்கிறான். வளைஞ்சு நிக்கிறவ திரும்ப எழுந்து நிற்பான்ல, முதுகெலும்பை உடைச்சிட்டா எழுந்திருக்கவே மாட்டான். பத்திரிகைகள் இன்றைக்கு வளைந்துதான் இருக்கிறது. இந்த பாசிச ஆட்சியை எதிர்த்து குரல் எழுப்புவதில்லை, அவர்களுடைய அக்கிரமங்களை எதிர்த்து பத்திரிகைகளை எழுதுவதே கிடையாது. காங்கிரஸ் இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது அந்த ஆட்சியை எதிர்த்து விமர்சனம் செய்த அளவிற்கு இன்றைக்கு விமர்சனங்கள் செய்யப்படுவதில்லை. மட்டும் மோசமாக இன்றைக்கு நிலைமை போயிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில உலகம் முழுவதுமே, நான் காங்கிரஸ்காக நினைச்சுக்காதீங்க, ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்லுகிறேன், உலகம் முழுவதுமே பொருளாதார சிக்கல் இருந்த போது இந்தியாவில் அந்த பொருளாதார பாதிப்பு ஏற்படாமல் காப்பாற்றப்பட்டது போனாச்சு. இங்க என்ன, இன்னைக்கு -7க்கு போயிடுச்சு. அதாவது பொருளாதார உற்பத்தி 1%, 2%, 3% அப்படி 7-8க்கு இருந்தது, அப்படியே இறங்கி இறங்கி கீழே போய் -7, ஒண்ணுமே இல்லை என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதை பற்றி மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பணிகளை செய்ய வேண்டிய பத்திரிகைகள் இன்றைக்கு அதை செய்கிறதா? செய்ய முடியுமா? முடியாது. அப்படி எதையேனும் போட்டுவிட்டால் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அப்ப இன்றைக்கு கருத்து சுதந்திரம் முழுமையாக நசுக்கப்படுகிறது. அதையும் மீறி சமூக வலைத்தளங்களில் யாரேனும் அவர்களுக்கு எதிராக கருத்து சொன்னால் அவர்கள் இன்றைக்கு குறிவைக்கப்படுகிறார்கள். சமூக வலைத்தளங்களில் குறிவைக்கப்படுகிறார்கள். தனக்கு எதிராக யாரேனும் கருத்து சொல்லுகிறார்களா, செயல்படுகிறார்களா என்பதை கவனிப்பதற்கு தான், தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த பெகாசஸ்ங்கிற அந்த அப்ளிகேஷன் மூலமா தலைவர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் உளவு பார்க்கப்பட்டது. உளவு பார்க்கணும், ஒரு அரசு உளவு பார்க்கத்தான் வேணும். ஆனால் அது யாரை பார்க்கணும்? இந்த நாட்டின் எதிரிகளை பார்க்கணும். அவன் யாரை பார்த்திருக்கான்? இந்த அரசு யாரை பார்த்திருக்கிறது? இந்த நாட்டின் தலைவர்களை பார்த்திருக்கிறது. அப்ப எப்படி சித்தரிக்கிறான் பாருங்க. எனக்கு எதிராக இருந்தால் நீ இந்த நாட்டிற்கு எதிரி, அதைத்தான் சித்தரிக்கிறான். பிரதமரை விமர்சித்து விட்டால் அது நாட்டையே விமர்சித்ததை போல அப்படின்னு இன்னைக்கு 7 வருஷமா சொல்றான். 7 வருஷத்துக்கு முன்னாடி அதற்கு முன்பு இருந்த பிரதமருக்கு நாங்கள் சேலை அனுப்புறோம் சொல்லி பிரதமரை கேவலப்படுத்திய கும்பல் தான் இன்னைக்கு பிரதமரை விமர்சித்தால் அது தேச துரோகத்தை போல சித்தரிக்கிறார்களே. இது எல்லாம் எங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். சுதந்திரத்தை கொண்டாடுகிற அதே நேரத்தில் இந்த சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டிய இக்கட்டு ஏற்பட்டு விட்டது. ஒரு கால் அது நம் கைகளை விட்டு போய் காப்பாற்ற முடியவில்லையானால் திரும்ப அந்த சுதந்திரத்தை பெற வேண்டும் என்பதற்காக போராட வேண்டிய இக்கட்டு நம் மீது ஏற்படும். நம் காலத்திலோ அல்லது நம்முடைய சந்ததிகள் காலத்திலோ நிச்சயம் அப்படி ஒரு சூழ்நிலை அதற்கு தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தள்ளப்படுகிறோம். இந்த சிஏஏ என்ஆர்சி என்று சொன்னார்களே, இந்த சட்டங்களுக்கு மக்களிடத்தில் ஏதேனும் ஒப்புதலை பெற்றார்களா? மக்களுடைய திருப்தி அதற்கு பெற்றார்களா? கிடையாது. நாடு முழுவதும் போராடினாலும் கவலைப்பட மாட்டோம். சிஏஏ கூட முஸ்லிம்களை பாதிக்குதுன்னு ஒரு பார்வை இருக்கலாம். அது முஸ்லிம்களை மட்டும் பாதிக்கிறது அல்ல, இருந்தாலும் முஸ்லிம்களை பாதிப்பதாக ஒரு பார்வை உண்டு. விவசாயிகள் யாருங்க? இந்தியாவில் டெல்லியில போராடுகிற அந்த லட்சக்கணக்கான விவசாயிகள் யாரு? முஸ்லிம்கள் அல்ல. அவர்கள் இந்த அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு சட்டத்தை எதிர்த்து போராடுகிறார்கள். அந்த போராட்டத்தில் 100கணக்கான பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இப்ப வரைக்கும் அவர்கள்ட்ட பேசுவதற்கு கூட இந்த அரசு தயாரில்லை. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இது நகர்த்தப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் ரொம்ப கவனமா இருக்கணும். அரசு
அரசியல் நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் எங்கேயோ எவனுக்கோ நடக்குது என்று நாம் நினைத்து விடக் கூடாது. அதன் பாதிப்பு நமக்கு வரும். ஒரு அரசியல்வாதி எடுக்கிற முடிவு நம்மளை பாதிக்குமா? அது எப்படிக்கோ பாதிக்கும் நம்ம நினைக்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளை அறிக்கை பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாம் 2.5 லட்சம் ரூபாய் கடை நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வாங்கணுமா? நம்ம வேற சொல்லி தின்னுட்டு போயிட்டான். அதிகபட்சமா கைது செஞ்சு 10 நாள் ஜெயிலுக்குள்ள வைப்பான். அவ்வளவுதான். அந்த திருடுன சொத்துக்கு என்ன வேல்யூ, என்ன மதிப்பு? திரும்பி அந்த அவனுக்கு புடிங்கி இந்த கடன் அடைக்க போறாங்களா? கிடையாது. அழிஞ்சதான் கடனாளி நாம. அப்ப அரசியல்வாதி ஒரு தவறான நிர்வாகத்தை நடத்துகிறான் என்று சொன்னால் அதனால் பாதிக்கப்படுவது ஒவ்வொரு குடிமக்களும் தான். அவங்க ஒரு தப்பான முடிவெடுத்தா நம்ம எல்லோருமே பாதிக்கப்படுவோம். இந்த விழிப்புணர்வு இல்லாவிட்டால் சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாது நம்மால். இன்றைக்கு சுதந்திரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக எதன் மூலம் பறிபோய் கொண்டிருக்கிறது என்றால் கார்ப்பரேட்டுகள் மூலமாக. அதை நாம் புரிந்து கொள்ளணும். வெள்ளையர்களுடைய ஆட்சியில முதலாளித்துவ ஆட்சியாக இருந்தது. பெரும் பெரும் முதலாளிகள் தான் இருப்பார்கள். சின்ன சின்ன முதலாளி இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம திருப்பூர்ல எத்தனை பேர் சிறு முதலாளிகள், சிறு தொழில் செய்வோர் இருப்பாங்க. வெள்ளையர்கள் காலத்தில் அப்படி கிடையாது. இருந்தா பெரிய பணக்காரனா தான் இருக்க முடியும், இல்லைன்னா ஏழையா. ஒண்ணு பணக்காரனா இருக்கணும், இல்ல வேலைக்காரனா இருக்கணும். ரெண்டுக்கு நடுவுல சிறு குறு தொழில் அப்படின்னு கிடையாது. இன்று அதை நோக்கித்தான் இந்த நாடு தள்ளப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட 2-3 முதலாளிகளுக்கு இந்த நாடு தாரை வார்க்கப்படுகிறது. எல்லா தொழில்களிலும் அவர்களுக்கான வாசல் மிக இலகுவாக திறந்து வைக்கப்படுகிறது. இந்தியாவினுடைய ஒரு பலமே என்னன்னா சிறு குறு தொழில்கள் தான். உலக பொருளாதார மந்தமான சூழ்நிலையிலும் இந்தியா காப்பாற்றப்பட்டது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் நாம எல்லாருமே காசை கையில புழங்கிட்டு இருந்தோம். ஒரு பொட்டி கடையில வாங்குவோம், ஒரு சின்ன மளிகை கடையில வாங்குவோம். இது எல்லாமே நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம கிட்ட தக்க வச்சிருந்துச்சு. கார்ப்பரேட்டுகளாக மாறி போனால் என்ன நடக்கும்? வெளிநாடுகளை பாருங்க, முழுக்க முழுக்க கார்ப்பரேட். திடீர்னு திவால் ஆகி போச்சுக்கிறான், அந்த வங்கி திவால் ஆகி போச்சு, இந்த நிறுவனம் திவால் ஆகி போச்சு என்று சொல்லுகிறார்கள். அப்படி அவங்க திவால் ஆயிட்டா அது நம்மையும் பாதிக்கும். நம்முடைய பொருளாதாரம் நம் கைகளில் சுற்றக்கூடாது என்பதற்கு தான் எல்லா தொழிலும் கார்ப்பரேட்டை நோக்கி தள்ளப்படுகிறது. லாபகரமாக இயங்குகிற அரசு துறைகள், அரசாங்கத்திற்கு பல லட்சம் கோடிகளை சம்பாதித்து கொடுத்த பல நிறுவனங்கள் இன்றைக்கு தனியாருக்கு அப்படியே சும்மா தூக்கி கொடுக்கிற மாதிரி